அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமும் பாசமும் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிக தேவையான காலத்தின் சூழலை கருதி நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், உங்களது செல்வ குழந்தைகளை இறைவன் கொடுத்த அருட்கொடையான உங்களுடைய பொக்கிஷங்களான நம்முடைய வாழ்வின் அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கும் அனைத்து விதமான நிம்மதிக்கும் அல்லாஹ்வினுடைய அருளாக நினைக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நிகழ்வை நாம் உணர்த்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது விடுமுறை தினம். குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி நிறைவு செய்து அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட விடுமுறை தினமாகும். இந்த விடுமுறை தினத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும்? எல்லோரும் ஆசைப்படுவார்கள், நாம் சுற்றுலா செல்ல வேண்டும், நாம் உறவுக்காரர்களுடைய ஊர்களுக்கு செல்ல வேண்டும், நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும், எல்லா விதமான சொந்த பந்தங்களிடமும் சென்று அரவணைத்து அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் இந்த விடுமுறையை நாம் ஒரு அழகான பிளான் போட்டு வைத்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் மார்க்கம் எந்த ரீதியிலும் தடை செய்யவில்லை. இந்த விடுமுறையை சொந்த பந்தங்களோடு கலந்து, உறவுகளோடு கலந்து, நல்லது கெட்டதில் கலந்து, சுற்றுலாவும் பயணத்தையும் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ஜாய் சந்தோஷமாக இருப்பதில் எவ்விதமான தவறும் இல்லை, குற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றமான முறையில் இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையை நாம் காண்கின்ற போது மிக மிக கவனமாக நாம் எச்சரிக்கையாக இருப்பது நம் மீது கடமையாகும். என்ன, குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தைகளுடைய கையில் நாம் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கின்றோம். குழந்தைகளை சந்திக்கக்கூடாத இடத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு அவர்கள் 5 முதல் 15 வரை அவர்களை அல்லாஹ்வுடைய அச்சத்தில், இறை அச்சத்தில், இறை கல்வியில் நாம் இணைத்து விட்டோமையானால் அந்த குழந்தைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தையாக, அவர்கள் கல்வியை கற்பதற்காக ஹாஸ்டல், வெளியூர் போன்ற இடங்களில் அவர்கள் தங்கினாலும் கூட இரையச்சம் நிறைந்த குழந்தைகளாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக திகழ்வார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அழகான பிளான், ஒரு சிஸ்டம், ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளை 5 வயதில் இருந்து 15 வரைக்கும் இருக்குகின்ற இந்த 10 வருட காலங்களில் அவர்களுக்கு மார்க்க கல்வியை தெள்ள தெளிவாக நாம் தந்துவிட வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், இறைவேதம் என்றால் என்ன, ஆகிரத்துடைய வாழ்க்கை என்ன, கபருடைய வாழ்க்கை என்ன, இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் என்ன, நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அனைத்து விதமான விஷயங்களில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க ஒழுக்க வழிமுறைகள் என்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய விஷயத்தில் எவ்வாறு கவனம் செலுத்தினார்கள், எப்படி அவர்களை பக்குவப்படுத்தி மார்க்கத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது எத்தனையோ சஹாபாக்களை நாம் உதாரணமாக காட்ட முடியும். ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹஜரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹஜரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க, இன்னும் இது போன்ற எத்தனை சஹாபாக்களை காட்ட முடியும். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்களெல்லாம் நபியினுடைய சொஹபத்தில் இருந்து மார்க்கத்தை கற்று உலகளாவிய அளவிற்கு மார்க்கத்தை
எடுத்து சொல்லக்கூடிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்வியினுடைய வாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்தாரம் சூட்டப்பட்டார்கள். அதுபோல சஹாபாக்கள் அனைவர்களுமே மார்க்கத்தை போதிக்குகின்ற ஒரு அழகான வழிகாட்டிகளாக திகழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளுடைய நிலையை பாருங்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க, அவர்களுக்கு மார்க்க வாழ்க்கையை நாம் வாழ வைப்பதற்கு நாம் தவறிவிட்டோம், தவறிழைத்து விட்டோம் என்ற ஒரு காரணத்தினால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? பெற்றோர்களை மதிப்பதில்லை, இறைவனை நினைப்பதில்லை, இறைவனை ஐவரை தொழுவதில்லை, குர்ஆனை எடுத்து பார்ப்பதில்லை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் உணர்வதில்லை. அவர்கள் வளர வளர அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சிந்தனைகளும் எல்லாமே திசை மாறி வழி தவறி சென்று விடுகின்றன. அவர்கள் தவறான பழக்க வழக்கத்திற்கு, போதைப் பொருட்களுக்கும் மதுவிற்கும் அடிமையாகி சீரான வாழ்க்கையை சீர்கெடுத்து விடுகின்றார்கள் என்பதை நினைக்கின்ற போது இதயம் அழுகின்றன, இதயம் அழுகின்றன. இதை நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு பேரண்ட்ஸுகளும், ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய குழந்தையினுடைய தவறான வழியை பார்த்துவிட்டு, என் குழந்தைகளுக்கு நான் சிறுவயதிலேயே நான் மார்க்கத்தை கொடுக்கவில்லையே, என்னுடைய குழந்தைகள் வழி தவறிவிட்டார்களே என்ற அந்த வேதனையை அவர்கள் கண்ணீர் மல்க அவர்கள் சொல்கின்ற போது இதையும் நமக்கு சேர்ந்து அழகத்தானே செய்கின்றன. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். நம்முடைய குழந்தைகள் எந்த நேரம் செல்போனும் கையுமாக சுத்துவதிலிருந்து நாம் கவனம் செலுத்தி அவர்கள் குர்ஆனை எடுக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆன் சொல்லக்கூடிய அர்த்தம் பொருள் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, சூறாக்களை மனனமிடக்கூடியவர்களாக. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நம்முடைய குர்ஆன், நம்முடைய இறை வேதம் எத்தனை சூறாக்கள் மனப்பாடம் இருக்குகிறது? யாசினை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், தபாரக்கல்லதி மனப்பாடம் செய்ய வைக்கலாம், சூரத்துல் வாக்கியா மனப்பாடம் செய்ய வைக்கலாம், சூரத்துல் ரஹ்மானை மனப்பாடம் செய்ய வைக்கலாம், சூரத்துல் முஸம்மிலை மனப்பாடம் செய்ய வைக்கலாம். இதெல்லாம் எதற்காக வேண்டி? அவர்கள் இதை மனனம் இடுகின்ற போது எந்த இதயத்தில் குர்ஆனுடைய வசனம் இருக்குமோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த குழந்தைகள் இது போன்ற சூறாக்களையும் நல்லொழுக்கங்களையும் தொழுகையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக அந்த குர்ஆன் அவர்கள் இம்மையிலும் பாதுகாக்கும், மறுமையிலும் பாதுகாக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, என் ஈமானிய சொந்தங்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் உஸ்தாதுகளை சந்தித்து பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்த்தி காட்டுங்கள். நம்முடைய நேரங்காலங்கள் எல்லாம் சீரியல்களிலும், சினிமாக்களிலும், ஃபேஸ்புக்குகளிலும், வாட்ஸ்அப்புகளிலும் நம்முடைய நேரங்களை கழித்து விடாமல் குர்ஆனிலும் மார்க்க விதிமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் கற்றுக்கொள்வதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் செய்து கொண்டு குழந்தைகளுக்கு தீனை கொடுப்பது கட்டாய கடமையாகும். ஏனென்று தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள் என்பது சத்தியமான உண்மை. ஆனால் அந்த குழந்தைகள் நமக்கு பாதகமாக நம்மை அல்லாஹ்விடத்தில் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்றால், எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் எந்த தீனை கற்றுக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை என்ற சொல்லும் நிலைக்கு நம்முடைய குழந்தைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகள் நமக்காக ரப்பனா ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா, நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் என் மீது எவ்வளவு கருணை காட்டினார்களோ அதுபோல நீ கருணை காட்டி என்று இரு கரம் ஏந்தி இறைவனிடத்தில் கண்ணீர் மல்க இறை எஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் வேண்டும் மார்க்க கல்வி, இறையச்சம் நிறைந்த கல்வி, ஈமான் நிறைந்த கல்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்திய கல்வி.
அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக உலகத்தில் அனைத்து சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். அதுபோல நம்முடைய குழந்தைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, சீதேவித்தனமுடையவர்களாக, சிறந்த வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று சொன்னால்